இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி மரபு. ஸோ இந்த டாபிக் தான் ஃபுல்லாமே முடிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. நம்ம கண்டிப்பாக ஈஸியாக ஒரு மார்க் வந்து எடுத்துட முடியும். இது நம்ம நார்மலாக படித்தாலே போதும். ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோமா? ஸோ முதல் டாபிக் என்ன அப்படின்னு பாருங்கள். விலங்கு பறவை இனங்களினுடைய ஒலி மரபு தான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை. ஸோ ஆந்தை என்ன பண்ணும்? அலறும். புறா என்ன பண்ணும்? குணுகும். ஸோ காக்கை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரையும். வண்டு என்ன பண்ணும்? முரளும். கிளி என்ன பண்ணும்? கொஞ்சம் அல்லது பேசும். அடுத்து பாருங்கள், வானம்பாடி என்ன பண்ணும்? பாடும். குயில் என்ன பண்ணும்? கூவும். வாத்து என்ன பண்ணும்? கத்தும். ஸோ சேவல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூவும். ஸோ கோழி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கரிக்கும். அடுத்து பாருங்கள், மயில் என்ன பண்ணும்? அகவும். ஸோ இந்த மயிலும் வந்து முக்கியமான ஒரு ஒலிமரபு. அடுத்து பாருங்கள், குதிரை வந்து என்ன பண்ணும்? கனைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூகை வந்து குழரும். அடுத்து பாருங்கள், சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். பசு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதரும். கரடி என்ன பண்ணும்னா கத்தும். ஸோ எலி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீச்சிடும். கீச்சுன்னு ஒரு மாதிரி சவுண்ட் போடும்ல, ஸோ அதுதான் எலி வந்து கீச்சிடும். ஸோ அடுத்து பார்க்கலாமா? இதோட கண்டினியூவேஷன் தான் விலங்கு பறவை இனங்களினுடைய ஒலிமரபு. ஸோ நரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊளையிடும். புலி என்ன பண்ணும்னா உருமும். அணில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீச்சிடும். ஸோ அடுத்து பாருங்கள், பாம்பு என்ன பண்ணுன்னா சீரும். யானை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளிரும். பல்லி என்ன பண்ணுன்னா சொல்லும். அடுத்து பாருங்கள், ஆடு என்ன பண்ணுன்னா கத்தும். ஸோ நாய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரைக்கும். அடுத்து பாருங்கள், எருது என்ன பண்ணுன்னா எக்காலமிடும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஒலிமரபு. ஸோ அடுத்து பாருங்கள், பன்றி என்ன பண்ணுன்னா உருமும். அடுத்து குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலப்பும். ஸோ இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. குரங்கு என்ன பண்ணும்? அலப்பும். அடுத்து பாருங்கள், பூனை என்ன பண்ணுன்னா சீறிக்கிட்டு வருதுன்னு சொல்லுவோம்ல, ஸோ பூனை வந்து சீரும். அடுத்து பாருங்கள், குருவி என்ன பண்ணும்? கீச்சிடும். அடுத்து பாருங்கள், தவளை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தும். ஸோ கோட்டான் என்ன பண்ணுன்னா குழரும். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், பறவைகள் விலங்குகளினுடைய இளமை பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ அணில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிற் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து யானை வந்து யானை கன்று. அடுத்து பாருங்கள், கீரி வந்து கீரி பிள்ளை. அடுத்து மான் வந்து மான் கன்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிங்கம் வந்து சிங்கக்குருளை. அடுத்து எருமை வந்து எருமை கன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து புளியை வந்து புலி பரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோழி வந்து கோழி குஞ்சு. நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், குதிரை வந்து குதிரை குட்டின்னு அப்படி சொல்லுவாங்க. இப்போ குட்டியில் தான் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். நாய்க்குட்டி சொல்லுவோம். பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம். குரங்கு குட்டின்னு சொல்லுவோம். கழுதைக்குட்டியை சொல்லுவோம். அப்புறம் பன்றியையும் பன்றி குட்டின்னு சொல்லுவோம். அடுத்து எலி குட்டி சொல்லுவோம். கரடி குட்டி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது? குட்டி வகைகளை சார்ந்ததாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய மாறுபாடுகள்லாம் வருது. ஸோ இதெல்லாமே நம்ம ஞாபகம் கண்டிப்பாக வச்சுக்கணும். முக்கியமாக புலி வந்து பாருங்கள், புலினா என்னது? புலி பரல். அடுத்து பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், விலங்குகளினுடைய வாழிடங்கள் தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதில் ஆடு வந்து ஆட்டுப்பட்டியில் வாழுது. கோழி வந்து கோழி பண்ணையில் வாழுது. யானை வந்து யானை கூடமில் வாழுது. ஸோ குருவி வந்து பார்த்திங்கன்னா குருவி கூட்டில் வாழுது. ஸோ எலி வந்து அதோடைய வலையில் வாழுது, எலி வலை. அடுத்து பாருங்க, மாடு வந்து மாட்டு தொழுவத்தில் வாழுது. குதிரை வந்து பார்த்திங்கன்னா குதிரை கொட்டில் அப்படின்னு சொல்லுவோம், அது வாழ்கிற இடத்த. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தொழுவம். ஸோ ரிப்பீட்டடாக வருதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாத்து வந்து பார்த்திங்கன்னா வாத்து பண்ணையில் வாழும். அடுத்து பாருங்கள், சிலந்தி வந்து வலை பின்னி வாழும். அடுத்து பாருங்கள், கரையான் வந்து புற்றில் வாழுது. அடுத்து நண்டு வந்து அதுவும் வலையில் தான் வாழுது. ஸோ அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தாவர உறுப்பு பெயர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈச்ச ஓலை, மூங்கில் வந்து இலை. அடுத்து பனையோலை, மாவிலை, சோளத்தட்டை, தென்னையோலை, பலா இலை, நெற்றால், வெங்காயத்தாள், தாழை மடல், கமுங்கங்கூந்தல். அடுத்து பாருங்கள், வாழை இலை, முருங்கைக்கீரை, ஆவாரங்குழை, கம்பந்தட்டை, வேப்பந்தழை. இதெல்லாம் வந்து தாவர உறுப்புடைய பெயர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், காய்களினுடைய இளமையான நிலையில் காய்களை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவரையை வந்து அவரை பிஞ்சுன்னு சொல்லுவோம். தென்னங்காயை வந்து தென்னங்குறும்பைன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், மாவடு,
அடுத்து முருங்கை பிஞ்சு, அடுத்து பாருங்கள் வாழை கச்சல், அப்புறம் பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் செடி கொடி மரங்களினுடைய தொகுப்பிடம். ஸோ இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஆலங்காடு, வேலங்காடு, பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, பூந்தோட்டம். அடுத்து பாருங்கள் சோலை சோலை கொல்லை, தேயிலை தோட்டம், வாழை தோட்டம், அடுத்து கம்பங்கொல்லை. ஸோ இதுதான் செடி கொடி மரங்களினுடைய தொகுப்பிடம். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருளுக்கேற்ற வினை மரபு எழுதணும். சோறு உண், பழம் தின், கோலமிடு, தீ மூட்டு, நீர் குடி, மரம் வெட்டு, பாட்டு பாடு, தயிர் கடை, படம் வரை, பால் பருகு, கவிதை இயற்று, மாத்திரை விளங்கு, விளக்கை ஏற்று, கூரை வேய், அம்பு ஏய், ஆடை நெய், உமிக்கருக்கு, மாலை சூடு, ஓவியம் புனை, கூடை முடை, சுவர் எழுப்பு, செய்யுள் இயற்று, பூப்பறி, திலகமிடு, மக்கள் கூட்டம், கற்குவியல், திராட்சை குவியல். ஸோ இது எல்லாமே பொருளுக்கேற்ற மரபு. ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்தது பாருங்கள் தொகை மரபு. ஸோ தொகை மரபை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஆனிரை, ஆட்டு மந்தை, பழக்குலை, புற்கட்டு, வேலங்காடு, யானை கூட்டம், மாட்டு மந்தை, சாவிக்கொத்து, வைக்கப்போர். இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகை மரபு. ஸோ இப்போது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு சொற்களில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.